கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த செய்தியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். நீங்கள் கேட்கப் போகிற இந்த சத்திய வேத வார்த்தையானது உங்கள் வாழ்க்கையிலே நன்மையான மாற்றங்களை நிச்சயமாகவே கொண்டு வரும். வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை உங்கள் முன்பாய் நிறுத்துகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 9ஆம் சங்கீதம் அதனுடைய 10வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், சங்கீதம் 9:10 இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா தன் உள்ளத்தில் இருந்த ஒரு ஆழமான ஒரு விசுவாசத்தை இப்படியாய் தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துகிறார். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை தேடுகிற எவரையும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. நம்முடைய ஆண்டவர் தம்மிடத்தில் வருகிற ஒருவனையும் புறக்கணியாத தேவன். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறக்கணிக்க மாட்டேன் என்பதாய். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் நன்மைகளை செய்யும்படியாய் உங்களை கைவிடாத தேவனாய் இருந்து உங்களை நடத்துவார். நம்முடைய ஆண்டவர் ஒருவரையும் கைவிடுவதில்லை. ஏனென்று சொன்னால், வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. உபாகமத்தின் புத்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், உபாகமம் 4:31, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசையோடு கூட ஆண்டவராகிய கர்த்தர் பேசும் பொழுது அழுத்தமான ஒரு காரியத்தை அவர் தெரியப்படுத்துகிறார். நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். ஆம், இந்த உலகத்தில் தெய்வங்கள் என்கிற பெயரில் பல கோடி தெய்வங்கள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவரை குறித்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியத்தை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் இரக்கமுள்ள தேவன், எல்லோர் மீதும் இரக்கம் காண்பிக்கிறவர். தம்முடைய அன்பை தாம் படைத்த சிருஷ்டிகளாகிய மனிதர்களுக்கு மிகவும் அதிகமாய் வெளிப்படுத்த விரும்புகிறவர். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், அதிகப்படியான போராட்டங்கள், சில நஷ்டங்கள், சில காரியங்களில் ஏற்பட்ட தோல்விகள், சில இழப்புகள், ஒருவேளை ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்கிற ஒரு மனநிலைக்கு உங்களை தள்ளி கொண்டு போகலாம். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் உங்களை மறுபடியும் தூக்கி எடுப்பார். அவர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அதனுடைய 62ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஏசாயா 62 அதனுடைய 4வது வசனத்தில் வேதம் மிக தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட சில போராட்டமான காரியங்கள், சில தோல்வியான சூழ்நிலைகள், ஒருவேளை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு உங்களை தள்ளி கொண்டு போயிருக்கலாம். ஒருவேளை உங்கள் இருதயத்தில் நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம், நான் தேவனால் கைவிடப்பட்டவள், அல்லது பல மனிதர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நான் காணப்படுகிறேன் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் இந்த செய்தி வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட அழுத்தமான ஒரு காரியத்தை உங்கள் இருதயத்தில் பதிவிடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இனி நீங்கள் கைவிடப்பட்டவளாய் இருப்பது இல்லை. ஒருவேளை இதுவரையிலும் நீங்கள் கடந்து வந்த பாதைகள், நடந்து முடிந்த பலவிதமான தீமையான காரியங்கள், நீங்கள் கைவிடப்பட்டவள் என்கிற அந்த ஒரு மனநிலைக்கு உங்களை தள்ளி கொண்டு போகலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும்
உன் தேசம் பியூலா என்றும் அழைக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகள், இது ஆண்டவருடைய வார்த்தை. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடுவதில்லை. என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதரனே, சகோதரியே, அருமை தகப்பனே, தாயை, வாலிப தம்பி, தங்கைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடுவதில்லை. ஒருவேளை நீங்கள் நம்பியிருந்த உறவுகள் உங்களை கைவிட்டிருக்கலாம். நீங்கள் அதிகமாய் நேசித்த நண்பர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். உங்கள் பெற்ற தாய் தகப்பன் கூட உங்களை கைவிட்டிருந்திருக்கலாம். நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் உங்கள் முதுமையில் உங்களை கவனிக்காமல் கைவிட்டு போயிருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீங்கள் கைவிடப்பட்டவள் என்கிற அந்த நிலைக்கு கொண்டு செல்லப்படுவது இல்லை. நீங்கள் இனி கைவிடப்பட்டவள் என்று அழைக்கப்படுவது இல்லை. நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் அழைக்கப்படும். உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்பதாய் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். அவர் மனதுருக்கமுடையவர். அவர் அன்பு நிறைந்தவர். ஆகவே உங்களை கைவிட மாட்டார். பலவிதமான சூழ்நிலைகளில் நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை பல வியாதி நிமித்தமாய் மருத்துவர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம். இந்த வியாதியை இனிமேல் குணமாக்கவே முடியாது, மரணம்தான் முடிவு என்கிற அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு ஒருவேளை உங்கள் படுக்கையிலே உங்கள் மரண நாளை நினைத்து நீங்கள் வேதனையோடு கூட காணப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மரண வியாதியிலிருந்து உன்னை நான் விடுவிப்பேன், நீ கைவிடப்பட்டவள் அல்ல என்பதாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் அழுத்தமாய் சொல்லுகிறார், கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், எந்த சூழ்நிலையில் நின்று நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்களோ, எந்த இடத்திலிருந்து நீங்கள் தாண்டி செல்ல முடியாமல் பின்வாங்கின நிலையில் சோர்ந்த இருதயத்தோடு காணப்படுகிறீர்களோ, அதிலே கர்த்தருடைய வல்லமை உங்களை நிச்சயமாய் தூக்கி எடுக்கும். கர்த்தர் இந்த காரியத்திலே நிச்சயம் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். படிக்கிற மாணவர்களாக இருக்கலாம், ஐயோ, என் படிப்பில் நான் இப்படி பின்தங்கிய நிலையில் இருக்கிறேன், நான் விரும்பிய படிப்பு எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி மனம் சோர்ந்தவர்களாக இருக்கிறீர்களா? கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நீ கைவிடப்பட்டவள் அல்ல, இன்னும் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்பதாய் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்கு வந்த வியாதி அவளுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விற்று செலவழித்தும் சற்றாயிலும் குணமாகவில்லை. அவளுடைய வியாதி நாள்பட 12 ஆண்டுகளாய் தொடர்ந்து கொண்டே இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, 12 வருடங்களாய் உதிரப்போக்கினால் மிகவும் கொடிய வேதனைப்பட்டவள். மருத்துவம் அவளை கைவிட்டது, மருந்துகள் அவளை கைவிட்டது, அவளுடைய உறவுகள் அவளை விட்டு தள்ளி போனது, அவளுக்கென்று ஆதரவுக்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்பொழுதுதான் அவர் தன் உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள், கர்த்தரை தேடும்படியாய், இயேசுவை தேடி செல்லும்படியாய். 12 ஆண்டுகளாய் அவள் பட்ட பாடுகளில் இருந்து வெளியே வரும்படியாய் இயேசுவை தேடி ஓடுகிறாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இந்த 12 வருடமாய் இந்த மாதவிடாய் பிரச்சனையினால் காணப்பட்ட இந்த போராட்டத்தை, இந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்த இந்த பெண் இயேசுவினிடத்தில் சென்ற பொழுது அங்கே திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்திற்கு மத்தியில் பின்னாக ஒளிந்து பாருங்கள், அந்த இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் எனக்கு சுகம் கிடைத்துவிடும் என்கிற நம்பிக்கையில் அவள் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். அவ்வளவுதான், அவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த வல்லமை 12 ஆண்டுகளாய் மருத்துவத்தினால் கைவிடப்பட்ட அந்த பெண்ணுக்கு சுகத்தை கொடுத்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட அந்த வல்லமை உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியை குணமாக்குவதற்கு அதே வலிமையோடு இருக்கிறது, மாற்று கருத்தை கிடையாது. அன்றைக்கு அந்த 12 வருடமாய் பெரும்பாடுள்ள பெண்ணுக்கு இயேசுவின் வல்லமை ஒரு நொடி பொழுதில் சுகத்தை கொடுத்ததல்லவா, அதே வல்லமையோடு அதே மகிமையோடு இன்றும் அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு அந்த பெண்ணை கைவிடவில்லை. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அவளை குணப்படுத்தியது. இன்று அந்த இயேசு உங்களை கைவிட மாட்டார். உங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதங்களின் புத்தகம் 71ஆம் சங்கீதம் அதனுடைய 9வது வசனத்தில் சங்கீதக்காரன் இப்படியாய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார், ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். 71ஆம் சங்கீதம் 9வது வசனம், முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது
என்னை கைவிடாமலும் இரும். சங்கீதக்காரனுக்கு ஒரு உள்ளத்திலே ஒரு ஏக்கம், ஒரு பாரம். ஆண்டவர் என்னுடைய முதிர் வயதில் என்னை தள்ளிவிடக்கூடாது. நான் வயது முதிர்ந்த நிலைக்கு செல்லும் பொழுது அவர் என்னை கைவிட்டு விடக்கூடாது. ஆகவே தான் பாடுகிறார், முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தகப்பனே தாயே, ஒருவேளை வயது முதிர்ந்தவர்களாய் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்கள் உறவுகள் உங்களை தள்ளி வைத்திருக்கலாம். ஏன் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் கூட உங்களை கைவிட்டு அது நிமித்தமாய் நீங்கள் மனம் சோர்ந்த நிலையில் காணப்படலாம். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன், தைரியமூட்டும் ஒரு வார்த்தையை கொடுக்கிறேன். கர்த்தர் இந்த முதிர் வயதில் உங்களை தள்ளிவிட மாட்டார். உங்கள் பலன் ஒடுங்கின அந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார். அவர் பலன் தருவார். அவர் உங்களை ஆதரித்து நடத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளை, சோர்ந்து போகாதிருங்கள். நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். அவர் இரக்கம் நிறைந்த தேவனாய் இருக்கிறபடினால் அவர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை கைவிடாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியத்தை அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்னவென்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், 1 ராஜாக்களின் புத்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை பாருங்கள். 1 ராஜாக்கள் 6:13. இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். சாலமோன் மன்னன் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று அவருக்காக பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்புகிறார். அந்த வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களில் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி அவரோடு கூட பேசுகிறார். அப்படி பேசும் பொழுதுதான் ஒரு வார்த்தையை அழுத்தமாய் சொல்லுகிறார், என் ஜனமாகிய இஸ்ரவேலை நான் கைவிடாதிருப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், இளம் வயதினராக இருக்கலாம், அல்லது வாலிபர்களாக இருக்கலாம், சிறுவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஒருவேளை வியாதியினால் பாதிக்கப்பட்டு மனம் நொந்து போன நிலையில் காணப்படலாம், அல்லது கடன் பிரச்சனை நிமித்தமாய் உங்கள் கைகளின் பிரயாசத்தில் வரக்கூடிய தடைகளின் நிமித்தமாய் மனம் சோர்ந்த நிலையில் இருக்கலாம், அல்லது உங்கள் உறவுகள், நண்பர்கள், உங்களை சுற்றியிருந்த மனிதர்கள் உங்களை வெறுத்து தள்ளி ஒதுக்கிய நிலையில், காயப்படுத்திய நிலையில், மனம் துவண்டு போன நிலையில் நீங்கள் காணப்படலாம். ஒன்றை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அவரை தேடுகிற ஜனங்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒன்றே ஒன்று சாலமோனிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனமாகிய இஸ்ரவேலை நான் கைவிடாதிருப்பேன். நீங்கள் அவருடைய ஜனமாய் வாழ வேண்டும். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனமும் பாக்கியமுள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரை தெய்வமாய் நீங்கள் கொண்டிருப்பீர்கள் என்றால், அவரையே நீங்கள் சார்ந்து நிற்பீர்கள் என்று சொன்னால் ஒருபோதும் அவர் உங்களை கைவிட மாட்டார். அவருடைய தாசர்களுக்கு அவர் துணை நிற்கிற தேவன். அவருடைய தாசர்களை, அவருக்கு பிரியமாய் வாழுகிற அவருடைய ஜனங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். வேதத்தில் அநேக சாட்சிகள் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆசா மன்னனுக்கு விரோதமாய் எத்தியோப்பியனாகிய சேரா யுத்தத்திற்கு வரும்பொழுது 10 லட்சம் படை வீரர்களோடு வந்து விட்டான். ஆனால் ஆசா மன்னனிடத்தில் இருந்ததோ 5,80,000 படை வீரர்கள் தான். கொஞ்சத்தை கொண்டு அதிகத்தை ஜெயிக்க வேண்டும். அப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலையில் தான் ஆசா மன்னனை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் தேவ சமூகத்தில் மண்டியிட்டு புலம்புகிறார். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் நடந்தான், அவருக்கு பிரியமாய் வாழ்ந்தான். அவருடைய பிள்ளையாய் அவர் வாழ்ந்தபடியினால் 5,80,000 படை வீரர்களை கொண்டு மிக பெரிய படையாகிய எத்தியோப்பியனாகிய சேராவினுடைய 10 லட்சம் போர் வீரர்களை யுத்தத்தில் வென்று ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். எப்படி இது நடந்தது? அவருடைய ஜனங்களை அவர் கைவிட மாட்டார். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், உங்கள் தலைக்கு மேல் வெள்ளம் போவது போன்று உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனையை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். இனி அவ்வளவுதான், இனி வாழ்க்கை முடிந்தது, எனக்கு வேற சோர்ஸே இல்லை, இதிலிருந்து வெளியே வருவதற்கு வேற வழியே இல்லை என்று சொல்லி உங்கள் வாசல்கள் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறதோ, கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனமாகிய இஸ்ரவேலை நான் கைவிடாதிருப்பேன். அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் தம்மை தேடுகிற ஜனங்களை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. நாம் ஜெபிப்போமா? தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, என்னுடைய இந்த கடினமான சூழ்நிலையில் எனக்கு நீர் உதவி செய்யும். நான் உம்முடைய பிள்ளை,
அவருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் வாழ்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், வேறு எதையும் நான் சார்ந்து நிற்கவில்லை, உம்மையே சார்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயம் அற்புதங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல ஒரு வேளையிலே உம்முடைய வார்த்தை கொண்டு உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசின தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் வார்த்தைகளை கேட்டு இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தும். ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறபடியினால் நீர் எங்களை கைவிடுகிறதில்லை. ஆண்டவரே, இப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை, என் சகோதரியை, என் தகப்பனை, என் தாயை, என் பிள்ளைகளை நீர் நேசிக்கிறபடியினால், இவர்கள் மீது நீர் இரக்கமாய் இருக்கிறபடியினால் நீர் இவர்கள் காரியங்களில் ஜெயத்தை கட்டளையிடும். ஆண்டவரே, எந்த பிரச்சனையில், எந்த காரியத்தில் மனம் சோர்ந்து துவண்டு போன நிலையில், ஐயோ நான் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறேனே, எனக்கென்று ஒருவரும் இல்லையே, நான் அனாதையை போல நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கைவிடப்பட்ட சூழ்நிலையில் உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, என் சகோதரியின் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கட்டும், என் சகோதரனுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இனி மரணம்தான் என்று சொல்லி மரணத்தை நோக்கி, மரணத்துக்காக காத்திருந்து காத்திருந்து அழுகையும் கண்ணீருமாயிருக்கிற என் சகோதரனுடைய இந்த மரண படுக்கை இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஆண்டவரே, என் சகோதரியின், என் தாயினுடைய, தகப்பனுடைய இந்த மரண படுக்கை இயேசுவின் நாமத்தில் மாறுபடியாய் கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே, 12 ஆண்டுகளாய் பெரும்பாடுள்ள பெண்ணுக்கு அற்புதம் செய்தீரே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் உம்முடைய வல்லமை கொண்டு குணப்படுத்தி அவளை சந்தோஷப்படுத்தி அனுப்பினீரே, இப்பொழுது அந்த வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கட்டும். ஆண்டவரே, மனிதர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில், நண்பர்களால், உறவுகளால், கர்த்தாவே, கணவனால், மனைவியால், பிள்ளைகளால், பெற்றோரால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில், ஐயோ என்னுடைய உறவுகள் என்னை வெறுத்து தள்ளிவிட்டதை என்று சொல்லி மனம் சோர்ந்து நொந்து போன நிலையில் கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது கர்த்தாவை நீர் ஆற்றி தேற்றுவீராக. உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகள் மீது வையும். ஆண்டவரே, உம்முடைய பாசம் நிறைந்த கரத்தினால் இவர்களை அணைத்துக் கொள்ளும்படியாய், ஆறுதல் படுத்தும்படியாய், தைரியப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த தனித்த சூழ்நிலையில், தனித்து விடப்பட்ட இந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல் கொடுக்கட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஆறுதலை உம்முடைய பிள்ளைகள் மீது ஊற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, பண தேவையின் நிமித்தமாய், கடன் பாரத்தின் நிமித்தமாய், ஐயோ இவ்வளவாய் நெருக்கப்படுகிறேனே, வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாமா என்று சொல்லி தற்கொலை எண்ணத்தோடு கூட மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனுடைய குடும்பத்தை இந்த மரண வல்லமையில் இருந்து பாதுகாப்பீராக. நீர் கைவிடாத தேவன் அல்லவா தகப்பனே, உம்மை தேடுகிற எவரையும் நீர் கைவிடுகிறவர் அல்ல. இந்த குடும்பத்தை கைவிடாதிருப்பீராக. கண்ணீரோடு கர்த்தாவே இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அற்புதங்கள் நடக்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் மனதில் இருக்கிற பயம், கலக்கம், வேதனைகள் இப்பொழுது நீங்கி போகும்படியாய் உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் இப்பொழுது ஒரு காரியத்தை செய்து விடுவீராக. தகப்பனே, எதிராளிகளின் நிமித்தமாய், ஐயோ எனக்கு விரோதமான மனிதர்கள் இவ்வளவு காரியங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி கைவிடப்பட்ட சூழ்நிலையில், ஆதரவற்ற நிலையில், ஐயோ இப்ப இந்த காரியத்தில் எப்படி நான் இதை மேற்கொள்ள போகிறேன், இதை எப்படி நான் ஜெயமாக்கி கொள்ள போகிறேன் என்று சொல்லி தனித்த நிலையில் நின்று தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் செய்ய ஆண்டவரே, எந்த மனிதர்கள் இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்கள் இவர்கள் பட்சத்தில் வரும்படியாய் செய்வீராக. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பக்கத்துணையாய் இருப்பீராக. ஆசா மன்னனுக்கு துணை நின்ற தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு துணை நிற்பீராக. பொல்லாத பிசாசினால் பலவிதமான வேதனைகளையும், வியாதியையும், உபத்திரவங்களையும், போராட்டங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் கைவிடாதிருப்பீராக. ஆண்டவரே, இன்று இந்த ஜெப நேரத்தில் உம்முடைய வல்லமை இந்த வீட்டிற்குள் இறங்கட்டும். ஆண்டவரே, தேவரீர் எந்தெந்த நபர்கள் ஐயோ என் வாழ்க்கையில் பிசாசினால் தாங்க முடியாத வேதனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுது உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கட்டும். ஆண்டவரே, வீடுகளுக்குள் இறங்கட்டும். ஆண்டவரே, சாபத்தின் வல்லமைகள் வெளியேறி ஓடட்டும். மந்திர சூனிய வல்லமைகள் வெளியேறி ஓடட்டும். ஏவல் செய்வினை ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி ஓடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே,
தகப்பனே, நீர் சொன்னீரே, என் ஜனமாகிய இஸ்ரவேலை நான் கைவிடாதிருப்பேன். தேவரீர் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ஜனங்களையா நீர் கைவிடாதிருப்பீராக. இவர்கள் இருதயத்தின் பாரங்கள், வேதனைகள், துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும்படியாய் கர்த்தர் ஓர் அற்புதத்தை செய்வீராக. உம்முடைய நாமத்திற்கே மகிமை அனைத்தையும் செலுத்துகிறோம். தேவரீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் அற்புதத்தை செய்ய போகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதியிலிருந்து விடுதலையை கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பொல்லாத பிசாசின் வல்லமையில் இருந்து விடுதலையை கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பயங்கரமான கர்த்தாவே போராட்டத்திற்கு மத்தியில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வழியை நீர் கர்த்தர் திறக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதியும் உமக்கே சொந்தமாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடாத தேவன். அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. ஆகவே கர்த்தரை தேடுகிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவும் இல்லாதபடி திருப்தியாய் அவர் உங்களை நடத்துவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.